ஜீவா அப்படி பாக்குற? பிரியாவோட அம்மா உன் காலில் விழுந்தது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? எல்லாம் தெரியும். பிரியாவோட அம்மா உன்னை பார்க்க வந்தது, அவங்க உன் காலில் விழுந்து கதறி அழுதது, உன்கிட்ட மடிப்பிச்சை கேட்டது, எல்லாமே தெரியும். ஆனா ஒரு விஷயம், உன் பொண்டாட்டியோட அம்மா காலில் விழுந்து அழுகுற அளவுக்கு அப்படி நீ என்ன பண்ண ஜீவா? இப்போ பொதுவா மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கணும்னா சாதாரணமா கையை பிடிச்சி கெஞ்சி கேட்பாங்க, இல்ல கையெடுத்து கும்பிட்டாவது கேட்பாங்க. ஆனா காலில் விழுந்து கதறி அழுகுறாங்கன்னா அப்ப அது பெரிய விஷயமா தான் இருக்கும். இல்ல சும்மா சின்ன மேட்டருக்கெல்லாம் காலில் விழுந்து கேட்க மாட்டாங்கல்ல. ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு. நானும் வந்ததுல இருந்து சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். ஜீவா, யூ நோ ஒன் திங், நான் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணா அது எப்பவும் மிஸ் ஆகாது. கூடிய சீக்கிரம் என்னோட கெஸ் கரெக்டா தப்பான்னு உன்கிட்ட சொல்றேன். ஜீவா, நான் என்ன கெஸ் பண்றேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீ இன்னும் பிரியாவோட கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கலையா? ஐ மீன் நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இன்னும் வாழ ஆரம்பிக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஓ சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது உன்னோட பர்சனல், அதுல நான் தலையிட விரும்பல. அண்ட் அதே மாதிரி காவியாவும் பார்த்திபனை ஹஸ்பண்டா ஏத்துக்கலையாமே. ஐம் சாரி, அது கூட உங்க அண்ணனுடைய பர்சனல், அதுக்குள்ளேயும் நான் வர விரும்பல. ஆனா பிரியா காவியா ரெண்டு பேருடைய அம்மா உன் காலில் விழுந்து அழுகுறாங்கன்னா சம்திங் இஸ் ராங். பிரியா பார்த்திபனுக்கு நிச்சயமான பொண்ணு. லாஸ்ட் டைம்ல பிரியாவை கடத்திட்டாங்க, அதனால காவியாவை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகே, ஆக்சிடென்டல் மேரேஜ், ஸோ அதனால காவியாவுக்கு பார்த்திபன் மேல ஒரு கனெக்ட் இல்லாம இருந்திருக்கலாம். பட் நீயும் பிரியாவும் கல்யாணம் பண்ணது உங்க ரெண்டு பேரோட சம்மதத்தோட தானே நடந்தது. அப்புறம் ஏன் ஜீவா நீ இன்னும் பிரியாவோட வாழ ஆரம்பிக்கல? என்னடா வளர்ற? நான் ஒன்னும் வளரலப்பா. பிரியாவோட அம்மா என் பொண்ணை ஏத்துக்கோங்க, அவளை கைவிட்டுறாதீங்க, நீங்க என் பொண்ணோட வாழலன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு ஏன் உங்ககிட்ட சொன்னாங்க? டேய், என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு பயந்துட்ட ஜீவானி. ஏய், நான் சும்மா ஒரு அசம்ஷன்ல தான்ப்பா சொன்னேன். ஆக்சுவலா அவங்க உன் காலில் விழுந்து கதறி அழுதது, கையேந்து கெஞ்சி அழும்போது ஒருவேளை மேபி இதான் சொல்லியிருப்பாங்கன்னு ஜஸ்ட் அசியூம் பண்ண, அவ்வளவுதான். ஆனா நீ பதறதெல்லாம் பார்த்தா நான் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல இருக்க. உண்மையா? இங்க பார், அடுத்தவங்க பிரச்சனையில தேவையில்லாம நீ மூக்க நுழைக்காத. இன்னொரு தடவை என் லைஃபை பத்தியோ இல்ல பார்த்தி லைஃபை பத்தியோ பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. ஜீவா, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மாமியார் எதுக்கு உன் காலில் விழுந்தாங்க, இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன கதை இருக்கு, எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி என்டையர் ஃபேமிலி முன்னாடி விருந்து வைக்கிறேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. Is it? வாங்க வாங்க. மாமா மாமா யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க
வாமா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அக்கா அண்ணி வாங்க, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணி. இந்தாங்க. என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க. ஆ. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். பேசிட்டு இருங்க. உட்காருமா. உட்காருங்க. என்னம்மா வர வரலையா? இல்லண்ணே, உங்க அசோசியேஷன்ல ஏதோ எலெக்ஷனாமே, இங்க வரணும்னு தான் கிளம்பினாரு. ஏதோ மீட்டிங்னு ஃபோன் வந்தது, அதான் அங்க கிளம்பி போயிட்டாரு. லேடிஸ் விஷயங்கிறதால நீயே போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. பாத்தீங்களா மாமா, அண்ணன் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு? அண்ணன் நல்லா இருக்காராக்கா? நல்லா இருக்காங்க. டேய் மாப்ள, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க அத்தை, ஹாய் உட்காருங்க. மாமா. சக்தி, நீ போய் காவியா பிரியா 2 பேரையும் கூட்டிட்டு வா. ம். ஆ. அக்கா சக்தி எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஏன் இவ்ளோ பேக் பண்ணிருக்க? இவ்ளோ பேக் பண்ணிருக்கேன்னா அங்கேயே செட்டில் ஆக போறியா? ஆ, கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கணும்னு தோணுது. அப்பாவை அம்மாவை உன்னை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான். அதுக்கு என்னக்கா, தாராளமா வந்து தங்க. ஆனா நீ இங்க இல்லாம ஜீவா மாமா தாக்கு பிடிப்பாரான்னு தெரியலையே. நீ இங்க இல்லன்னு உடனே மாமா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி எப்படா பிரியா முகத்தை பாப்போன்னு அப்படியே ஏங்கிட வரலக்கா. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உன்னை பாக்கலன்னா ஜீவா மாமா ஃபீல் பண்ண வர மாட்டாரா? ஏமாமா, அக்கா எங்க வீட்டுக்கு வந்ததோ நீங்க அவளை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டீங்களா? அது எனக்கு புரியுது. அக்கா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வர போறீங்க, கரெக்டா? தெரியும் மாமா, அக்காவை விட்டுட்டு உங்களால பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாதே. ஆனா என்ன பண்றது, இந்த ஆடி மாசம் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ ஆடி மாசம் முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும். மேலெடுத்து உத்தரவு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கீழே இருக்கேன். அக்கா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கவா? எல்லாம் பேக் பண்ணிட்டேன். காவியாவை போய் பார்த்துட்டு வா. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பிரியா வந்துட்டா. என்ன பிரியா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேம்மா. கிளம்பிட்டியா? நாளையில இருந்து நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். என்னோட தொந்தரவு உங்களுக்கு இருக்காது.
அர்ஜுன் இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார்ல வை. சரிம்மா. மாப்பிள்ள ஏதாவது உதவி வேணுமா? நான் பாத்துக்கிறேன்மா. சரி சரி. காவியா ஒரு நிமிஷம் என் கூட வா. பார்வதி டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. ஏய் என்னாச்சு? வா காவியா. உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த ஆடி மாசத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறதோட இனிமே நீ இங்க வரக்கூடாது. ஆடி மாசம் முடிஞ்சதும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிடு. அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடு. அப்படி இல்லைன்னா நீ டெல்லிக்கோ இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ வெளியூருக்கு போய் தங்கி இருக்கேன்னு சொல்லிடு. எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு நீ திரும்ப வந்துடவே கூடாது. நீ எந்த அளவுக்கு பார்த்திபன் கிட்ட பேசாம பார்க்காம இருக்கியோ அவ்வளவு சீக்கிரம் அவன் உன்னை மறந்துடுவான். அவன் உன்னை சீக்கிரமே மறக்கிறது உன் கையில தான் இருக்கு. ப்ளீஸ் காவியா. எந்த ஒரு மாமியாரும் தான் மருமக கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்க மாட்டாங்க. ஆனா கடவுள் என்னை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டான். எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீ மருமகளா இந்த வீட்டுல வாழ்றதுக்கு இந்த குடும்பம் கொடுத்து வைக்கல. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இந்த உலகத்திலேயே எந்த மருமகளுக்கும் இவ்வளோ பாசத்தை காட்டுற அத்தையோ மாமாவோ கிடைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவதான். பார்வதி டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேங்க இதோ. சரி வாமா. ரொம்ப நேரம் ஆச்சு மாமா. எல்லாத்தையும் வச்சுட்டேன். அக்கா டைம் ஆச்சுக்கா. சரிங்க தம்பி. சரி சரி வாங்க போலாம். நாங்க வரோம். நாங்க வரோம். சரிம்மா. வாம்மா. பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு தடவையாவது என்ன பாருங்க பிரியா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் பார்த்தி. பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரேன். பிரியா என்ன பாருங்க. சொல்லுங்க ராஜன். சார் மெட்டீரியல்லாம் குடோனுக்கு வந்துருச்சு. நீங்க வந்தா செக் பண்ணிடலாம். அப்படியா? சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே சார். சரி ஓகே.
ம் காவ்யா, சாப்பிடும்போது கூட அவசரமா? பொறுமையா சாப்பிட்டாதான் என்ன? எப்ப பார்த்தாலும் அவசரம். அவசரத்தை சாப்பாட்டுல காட்டக்கூடாது. ம் குடிங்க. தேங்க்ஸ் காவ்யா. ஹலோ மிஸ்டர் பார்த்தி, எழுந்துறீங்க. காவ்யா, நீ எப்போ வந்த? யோ, நீ எல்லாம் படிச்சவனாயா? ஏன்? பெட் மேல ஷூவை போட்டு படுத்துட்டு இருக்க. அது ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அதான் ஷூவை கழட்டாம அப்படியே படுத்துட்டேன். டயர்டா இருந்தா ஷூவோட வந்து படுத்துருவியா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஷூ கட்டு. காட்டியாச்சு. காவ்யா, காவ்யா. தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே நானே நானே. வணக்கம். எனக்கா? மோஸ்ட்லி வீட்டில் தனியாக தான் இருக்கு. எங்க யார் கூடயும் பேசுறதும் இல்லை. அதனால இதுவும் கூட இருந்தா நீ லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டேல்ல? எங்க போனாலும் நீ என் கூடவே வருவியா? நீ கொஞ்சம் டார்ச்சர் தான், ஆனா நல்ல பையன். சோ ஸ்வீட். ஹாய் காவியா. என்ன இது? என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணணும். படிக்க போற? கொன்றவ உண்ட. என்ன எத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க? புக்க தொட்ட அப்புறம் இருக்கு உனக்கு. நீ ஃபுல்லா ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஓகேவா? மாமா வாங்கி கொடுத்த பொம்மையா? இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? So cute. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத எனக்கே கொடுத்துடுறியா? இத நான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்க போறேன். So cute. கைடு போதும். பாவம், அது சாஃப்ட் டாய். பிச்சிராத. அதெல்லாம் பியாது. மாமா உனக்கு வாங்கி கொடுத்த பொம்மைனா நான் தொடக்கூடாதா? அவ்வளோ கோவம் வருது. இதுதான் பொசசிவ்னஸ். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹாய், சும்மா சமாளிக்காத. ஹாய், சுமாரி. ஏன் காவியா, மாமாவை பார்த்தா ஜாலியான ஆள் மாதிரி தான் தெரியுது. நீ அவர் கூட எங்கேயாவது இந்த டூரு ட்ரிப் இப்படி எல்லாம் நீங்க போயிட்டு வரலாம்ல? ட்ரிப் அவரோட விளங்கும். சும்மாவே நை 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 நைன்னு பேசிட்டே இருப்பாரு. இதுல ட்ரிப் எல்லாம் அவரை கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். நீ சரியான வேஸ்ட். சில பொண்ணுங்க ஹஸ்பண்ட் நம்ம கூட சரியா பேசல, டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா வருத்தப்படுவாங்க. ஆனா நீ என்னடானா இப்படி இருக்க? மாமா எப்ப பார்த்தாலும் காவியா காவியான்னு உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. நீ என்னடானா இவ்வளவு தத்தியா இருக்க? இதே நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, மாமாவை கூட்டிட்டு அப்படியே உலகத்தையே சுத்தி வந்திருப்பேன். நீ வேஸ்டுக்கா. ஏய், அவ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அங்க கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, போய் செய் போ. போடி. கொஞ்ச நேரம் சும்மா விடுறீங்களா? போடி. போறேன். உனக்கு இதே வேலையா போச்சு. இந்தா காஃபி.
சுகர் கரெக்டா இருக்கா? ஆ கரெக்டா இருக்குமா. என்னடி இப்பெல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு? நல்லாதான் போயிட்டு இருக்குமா. மாப்பிள்ள உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு. ம். அத சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. மாப்பிள்ள உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு, அது எங்களுக்கே நல்லா தெரியுது. ஆனா நீ அவர்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிறியா?